மார்னிங். குட் மார்னிங் சார். சொல்லுங்க, உங்களுடைய வேல்யூபிள் ஃபீட்பேக். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த ஸ்டார்டிங் ஒரு கொட்டேஷன்ஸோட போயிருந்தது இல்லை சார். ஆமா. எல்லாமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. எல்லாமே எனக்கே பர்சனலாக சொன்ன மாதிரி ஒரு ஃபீல் வந்தது ஃபர்ஸ்ட் திங். அப்புறம் எல்லாத்துலேயும் ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா, கடவுளை நம்மளுக்கு திரும்பி திரும்பி கேட்டுனே இருக்கணும் நம்மளுக்கு என்ன வேணுன்றது. ஒரு ம். வாட்டி கேட்டு விட்டுட்டோம்னா நம்ம வந்து அதுக்காக எவ்வளோ உறுதியாக இருக்கிறோன்றது கடவுளுக்கு தெரியாது இல்லையா? அது உண்மைன்னு தோணுச்சு சார். நிஜம் தானே சார். நம்ம ஒரு வாட்டி தான் கேட்குறோம். ஒரு வாட்டி டைகர் குடுத்துட்டாங்கன்னா டக்குன்னு, அத எப்படி சமாளிக்கிறதுன்றது தெரிஞ்சு இருக்கணும் இல்லையா? சும்மா கேட்டேன், குடுத்துட்டேன். அது நீ கரெக்ட்டா பாதுகாக்குவியா இல்லையான்றது, அது நான் இந்த பாயிண்ட்ல நான் யோசிச்சதே இல்ல. அது எனக்கு ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட்டா இருந்தது. ரொம்ப ரொம்ப ஐ மீன் புதுசா இருந்தது. நான் கடவுள் ரொம்ப நம்புற ஆள் தான். நானும் ப்ரேயர் பண்ணுவேன். ஐ டூ ப்ரேயர் பிளஸ் நான் கேட்பேன் கூட. பட் இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்கல எப்பவுமே. திரும்பி திரும்பி நம்ம கேட்கணும். நம்ம ஒரு வாட்டி கேட்டோம்ல, கடவுள் ஹி அண்டர்ஸ்டாண்ட். நம்மளுக்கு என்ன வேணும்ன்றது கடவுள் குடுப்பாரு. அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனாலும் திரும்பி திரும்பி நம்ம கேட்டப்பதான் நம்மளுக்கு வேணும்ன்றது கிடைக்கும். நம்ம வந்து அந்த அந்த ஒரு விஷயத்துக்காக ரொம்ப கீனா இருக்கிறோம், ஷுவரா இருக்கோம். அது திரும்பி திரும்பி கேட்குறாங்கன்னா, அது அவங்களுக்கு ரொம்ப அவசியமா இருக்குதுன்றது கடவுள் புரிஞ்சுக்கின்னு அது நம்மளுக்கு அமைப்பாருன்றது ஒரு பொதுவான ஒரு பாயிண்ட்டா இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்தது. தட் டூ நம்மளுக்கு ஒரு விஷயம் தடங்கல் வருது, டிலே ஆயினே போகுதுன்னா, அது ஒண்ணு நம்மளுக்கு தேவையில்லன்னு அர்த்தம். இல்லன்னா அத விட பெஸ்ட்டா ஒண்ணு நம்மளுக்கு கிடைக்கணுன்ற விஷயம் நான் எப்பவுமே நம்புவேன். இப்போ கூட நான் வெஸ்டேஜ்ல நான் இந்த ஃபீல்டு நான் முன்ன ஆல்ரெடி நெறைய டைரக்ட் செல்லிங்ஸ்ல இருந்தேன். இப்போ வெஸ்டேஜ் விஷயத்துல மட்டும் ரொம்ப கீனா இருக்கேன். எங்க ஹஸ்பண்ட் கேட்பாரு, "என்ன விஷயம் வச்சுக்கின்னு நீ பிளைண்டா போயின்னு இருக்க? உனக்கு என்ன மூளை எதுனா குழப்பிச்சா? எதுக்கு அவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் குடுத்துன்னு இருக்க? ஓகே ப்ராடக்ட்ஸ் வாங்கு, யூஸ் பண்ணு. நல்லா இருக்குது ப்ராடக்ட்ஸ்ன்ற, கெமிக்கல் ஃப்ரீன்ற யூஸ் பண்ணு தப்பில்ல. ஆனா எதுக்கு அவ்ளோ டீப்பா இன்வால்வ் ஆயின்னு இருக்கேன்னு" சொல்லுவாரு அவரு. உனக்கு அது இன்னும் ஆனா ஆக்சுவலி என்னை விட அவரு தான் நெறைய சப்ளிமெண்ட்ஸே சாப்பிடுறாரு. ரியாலிட்டி ஆஃப் த ஃபேக்ட். ஆனாலும் அவரு அத கேட்பாரு அப்பப்போ. நான் சொல்லுவேன், "என்னை விட நெறைய சப்ளிமெண்ட்ஸ் நீ தான்ப்பா சாப்பிட்டுன்னு இருக்க. உன்னோட அலர்ஜி வந்து ஓரளவுக்கு கம்மி ஆயின்னு வந்துன்னு இருக்குது. அது பக்கத்துல வச்சா எங்க அம்மாவுக்கு டயபெட்டிக் ஃபுல் கண்ட்ரோல் ஆச்சு. அத்தைக்கு டயபெட்டிக் கண்ட்ரோல் ஆச்சு. மாமனாருக்கு டயபெட்டிக் கண்ட்ரோல் ஆச்சு. அப்புறம் எங்க சித்தி இருக்காங்க. அவங்களுக்கு நீ பெயின் இருந்தது சார். அவங்களுக்கு சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துன்னு போய் குடுத்தேன். ஸ்டார்ட்டிங் 2 மந்த்ஸ் அவங்க சாப்பிடவே இல்ல சார். எடுத்துன்னு போய் குடுக்குறேன். அவங்க அம்மா வந்து அப்படியே வச்சுன்னு இருக்காங்க அவங்க. அவங்க ம். சாப்பிடவே இல்ல. நான் போய் மானிட்டர் பண்ணின்னு இருக்கேன். "சித்தி சாப்பிட்டீங்களா?" "சாப்பிட்டேன், சாப்பிட்டேன்." சாப்பிட்டேன்றாங்க. ஒரு வாட்டி இதெல்லாம் எங்க குடுங்க நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு குடுத்தா, எப்படி எடுத்துன்னு போய் குடுத்தனோ அப்படியே இருக்குது. "ஏன் சாப்பிடலன்னீங்கன்னா?" "எங்கம்மா டைம் இல்லன்னாங்க." "இல்ல சொன்னா கேளுங்க. நீங்க சாப்பிடுங்க. உங்களுக்கு கண்டிப்பா இதோட ரிசல்ட்ஸ் வரும்." சொன்ன பிறகு அப்புறமா தான் அவங்க சாப்ட்டாங்க. ஸோ இது மாரி எனக்கு நெறைய ரிசல்ட்ஸ் கண்ணு முன்னே தெம்பட்ட பிறகு தான் நான் இது வந்து ரொம்ப டீப்பா அப்சர்வ் பண்ணி, இதுல போணும், சாதிக்கணும். இதுல நெறைய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கு. ஹெல்த் ஆப்பர்ச்சுனிட்டி மெயினா இருக்குது இல்லையா? நம்ம மட்டுமே நல்லா இருக்கணும்னு ஏன் நினைக்கணும்? 4 பேர் நம்ம கூட இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும்ன்ற ஒரு பாயிண்ட்ல நம்ம சொன்னாலும், நெறைய நம்பளுக்கு நெகட்டிவ் ஃபீட்பேக் தான் இருக்குது. அதுதான் உண்மை. அ எ நீ சொல்லுவ 3000 மாசம் மாசம் யார் வைக்கிறவங்க ஒருத்தர் பேசுறாங்க. ஒருத்தர் பேசுறவங்க டக்குன்னு அக்செப்ட் பண்ணிடுறாங்க சில பேரு. ஆமா தானே, கரெக்ட் தானே, வாங்கிக்கலாம். சில பேர் பாசிட்டிவா இருக்க மாட்டேன்றாங்க. 1 மாசம் வாங்குறாங்க, 2 மாசம் வாங்க மாட்டேன்றாங்க. அப்பப்போ இவங்களுக்கு நம்ம பூஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்குது. நீங்க எப்படி எங்களுக்கு டெய்லி காத்தால காத்தால ஒரு மோட்டிவேஷன் பிளஸ் ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் பிளஸ் எல்லாமே எங்களுக்கு நீங்க எப்படி தர்றீங்களோ, அந்த மாதிரி நாங்க அவங்களுக்கு அப்பப்போ பூஸ்ட் அப் பண்ணாதான் சில விஷயங்கள்ன்றது நடக்குது. எனக்கு இன்னைக்கியோட மார்னிங் செஷன் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க் யூ சோ மச். உங்கனால தான் இதெல்லாம் முடியும். உங்கனால தான் முடியுதுன்னு தான் நாங்களும் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கின்னு எங்களுக்கு நிறைய விஷயம் தெரிய வருது. அதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க் யூ ஸோ மச் சார். தேங்க்யூ, தேங்க்யூ மேடம். நெக்ஸ்ட். குட் மார்னிங் சார். பிரபு பேசுறேன் சார். குட் மார்னிங், குட் மார்னிங் பிரபு சார்.
மார்னிங் செஷன் இன்னைக்கு மார்னிங் செஷன் வந்து இத்தனை நாள் மார்னிங் செஷனும் இருந்தது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்துக்கள். மனம் சோர்வா இருந்தா அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், வாழ்க்கையில எப்படி ஜெயிக்கணும், ஒரு பிசினஸ் ஆகட்டும் தொடர்ந்து முயற்சி செய்யணும். பாதியிலே அதை பண்ணோம் இல்லை சோர்ந்து போயிட்டோம் நம்ம ஃபீல் பண்றோம்னா ரொம்ப கஷ்டம் சார். அது பிசினஸா இருக்கட்டும், லைஃப்லயா இருக்கட்டும், எல்லாமே. இன்னைக்கு மேடம் கூட சொன்னாங்க, இப்ப அதே மாதிரி தான் நானும் ரொம்ப ஃபீல் பண்ணேன். நம்ம லைஃப்ல இதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. சொந்த பந்தமாகட்டும், நம்ம போய் பார்க்கக்கூடிய ஆட்கள் ஆகட்டும், எல்லாமே ஒரு தோல்வியாவே போயிட்டு இருக்கு. அப்படின்ற மாதிரி நான் இது வரைக்கும் எப்பவுமே ஃபீல் பண்ணது கிடையாது. ஆனா இப்ப எனக்கு அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அதையே நினைச்சிட்டு இருக்க கூடாது. அடுத்த படி எடுத்து வச்சு நம்ம போகணும். அப்பதான் நம்ம முன்னேற முடியும் அப்படின்றது இந்த இது மார்னிங் செஷன் வந்து எனக்கு மோட்டிவேஷனா இருந்தது சார். அடுத்து நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையும் இந்த மார்னிங் செஷன் கொடுத்தது சார். முதல்ல உங்களுக்கு நன்றிங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் குட் மார்னிங் சார் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமா சார் இந்த கருத்து குவியல் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப அற்புதமா இருந்தது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தபரேஸ் சாருடைய ரெஸ்போக்கர் பத்தி ரொம்ப தெளிவா சொன்னாருங்க. ரெஸ்போக் வந்து நான் ரெகுலரா எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னாக்க நம்ம கோவிட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அது எங்களுக்கு ரொம்ப ஒரு அரணா தான் காப்பாத்துச்சு எங்களெல்லாம். ஏன்னா எங்க எதிர்க்கவே 2 டெத்து இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த ரெஸ்போக்கர் எடுத்துட்டோம், சப்ளிமெண்ட் எடுத்ததுனால இன்னைக்கு நாங்கள் ஆரோக்கியமா இருக்கோம் சார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் நினைக்கிறாங்க, அதாவது ஒரு முறை நினைக்கும் போது ஆழ் மனசுல பதியாது. திரும்ப 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 நம்ம நினைக்கும் போது தான் அந்த எண்ணங்கள் வந்து ஆழ் மனசுல நமக்கு பதிய ஆரம்பிக்கும். அப்போதான் அது வந்து நமக்கு ஒர்க் ஆகும். நம்ம ஒரு முறை நினைச்சிட்டு அது நடக்கல அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. தொடர்ந்து ஒரு விஷயம் நீங்க முடிவு பண்றோமா அதை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். பண்ணும்போது கண்டிப்பா நமக்கு சக்சஸ் கிடைக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். இன்னைக்கு நிறைய பாயிண்ட்ஸ் நல்லா இருந்தது சார். அதுல வந்து எனக்கு பிடிச்சது வந்து நம்ம வந்து ஒரு விதைய போட்டுக்கிட்டே போகணும். அந்த விதை வந்து ஒரு நாள் வந்து ஒன்றும் மரமாகும், அப்படி இல்லைன்னா நமக்கு அது உரமாகும்ன்றத, அதாவது அதுதான்ன்றது நமக்கு அனுபவங்கள். அது அந்த விஷயம் பிடிச்சது சார். அப்புறம் ஒரு நாள் நமக்கு விடியும்ன்ட்டு நம்ம நினைச்சிட்டு ஒரு நாள் விடியுன்றதை விட இன்னைக்கு நமக்கு விடியல்ன்றத வந்து நம்ம எண்ணத்துல முயற்சி போட்டு போயிட்டே இருக்கணும், அந்த விஷயமும். அப்புறம் வந்து பிரச்சனை என்ன சொல்லாம அந்த பிரச்சனைன்றது வந்து நமக்கு சவால் நம்ம என்னைக்கு எடுத்துக்கிறோமோ அப்போ வந்து நமக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் வரும்ன்ற விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது சார். கிரேட் சார், சூப்பர் சார். ஒவ்வொரு விஷயமும் நிறைய, இன்னொரு பாயிண்ட் கூட நல்லா, நிறைய பாயிண்ட்ஸ் நான் நோட்ஸ் எடுத்தேன். ரொம்ப நல்லா இருக்கு சார். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அதே மாதிரி ரெஸ்போ கேர்ல இத்தனை இது இருக்கு, மொத்தம் என்னென்ன இருக்குன்றத சொன்னாங்க. அது வந்து நம்ம பிரச்சனை இருக்கோ இல்லையோ கம்பல்சரி எல்லாரும் எடுத்துக்கணும்ன்றத இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன். அதனால செலவுகள்ன்றதும் நமக்கு ஒரு நாள் ஒரு 20 ரூபா தான் சார் செலவு. அப்ப நம்ம வந்து லங்ஸை பாதுகாக்கலான்றது ஒவ்வொருத்தருக்கும் இதை வந்து புரிய வைக்கணும்ன்றதையும் நான் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. குட் மார்னிங் சார். போற வீடியோக்கள் அத்தனையுமே வந்து மனிதனுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் தெளிவான முறையில நல்லா ஆரோக்கியத்துக்கு உண்டான விஷயங்களை நிறைய நல்லா சொல்லி தர்றீங்க. கூப்பிடுறேன் சார். நான் ரெஸ்போக்கருங்கிற ப்ராடக்ட் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு, சூப்பரா இருக்குங்க. ஏன்னா வந்து கம்பெனில வந்து நிறைய பேர் இந்த கம்பெனி லைன்ல நிறைய பேர் வந்து ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு கம்ப்ளைண்ட், சின்ன ஒரு மிஸ்டேக் அப்படின்னாலுமே ஓடி போய் பார்த்தோன்னு நினைக்கிறாங்க. அந்த புகையை கையில் வச்சுட்டு டென்ஷன் ஆகுது, கப்பு 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 கப்புன்னு அடிக்கிறாங்க. ஐயா இந்த மாதிரி பண்ணாத, இந்த மாதிரி லங்ஸ் பிரச்சனையாகு, டென்ஷன் அது வேற விதமான நிறைய இருக்கு, அதுக்காக உன்னோட உடம்பைய கெடுத்துக்கிற அப்படின்னு சொல்லி இந்த ரெஸ்போக்கர் வந்து ரெக்கமெண்ட் பண்றதுக்கு உண்டான அருமையான விஷயங்களை ஆல்ரெடியே பண்ணிட்டு இருக்கு. ஆனா நீங்க சொன்னது பயங்கரமான ஒரு விஷயம், இதுல இந்த மாதிரி இருக்கு அப்படின்றத நிறைய தெரிஞ்சுக்கிட்டு சார். ரெஸ்போக்கர் சூப்பரான ஒரு ப்ராடக்ட், அருமையா இருக்கு, எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நாங்கள் எடுத்துட்டு இருக்கிறோம். ஃபேமிலியில வந்து ரன் பண்றதுக்கு உண்டான விஷயங்கள் நிறைய இதுல இருக்குங்க சார். ஆனா வந்து வெஸ்டீஜ்ல வந்து நம்ம வந்து பெரிய லெவல்ல சாதனையாளர் ஆடுறதுக்கு முடங்கி எனக்கு நம்ம மனசை வந்து தூக்கி நிறுத்துக்கு உண்டான விஷயங்கள் வந்து நாள் படம் நீங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி பெரிய லெவல்ல சாதனையாளராக மாத்துறதுக்கு உண்டான விஷயங்கள் வந்து நிறைய கத்து கொடுத்துட்டு இருக்கீங்க. வெஸ்டீஜ் தான் நீங்க தான் வெஸ்டீஜ் அப்படின்றத வந்து பெரிய லெவல்ல எல்லாத்துக்கும் புரிய வைக்கிறீங்க. சூப்பரா இருக்கு சார். நீங்க போடுற ஒவ்வொரு விஷயம் வந்து அற்புதமா இருக்கு. எல்லாம் ஏத்துக்கூடிய மனப்பான்மைக்கெல்லாம் வந்துட்டாங்க, வந்துட்டும் இருக்கிறாங்க. ஆனா பெரிய சாதனையாளராக மாறுறதுக்கான
மாற்றங்கள் வந்து நம்ம கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டேன் சார். சூப்பரா இருக்கு சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். வெரி குட். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் குட் மார்னிங். இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா தான் சார் வந்தேன். ரெஸ்போக்கர் அப்புறம் நான் என்னுடைய உடம்புக்காக எடுத்துக்கினேன். உண்மையிலேயே நல்லா இருக்குதுங்க. உண்மையிலேயே சூப்பரா இருக்குது. அதை நான் சாப்பிட்ட பின்னாடி தான் மற்றவங்களுக்கு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்றதுக்கு ஆரம்பிச்சேன். உண்மையிலேயே அது எல்லாருக்குமே யூஸ் ஆன பொருள் தான் சார். அதனால உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குதுங்க சார். நானும் இன்னைக்கு கொஞ்சம் ஏன் லேட் ஆயிடுச்சுன்னா, நான் கொஞ்சம் வீடியோ போட்டிருந்தேன் சார் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்ல. நம்ம கலங்கு செடி இது ஒரு வீடியோ 2 வீடியோ இருந்துச்சு. அது போட்டு நானே ஒரு வீடியோ வந்து டைப் பண்ணி போட்டிருக்கிறேன். அதுக்காக கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதனால உள்ள வர முடியாத ஆயிடுச்சுங்க சார். அதனாலதான் நிறைய நம்ம சப்ளிமெண்ட் வந்து எல்லாருக்குமே நல்லா இருக்குதுங்க சார். இப்போ அவரு நம்ம ஆஞ்சு பண்றவருக்கும் சாப்பிட்டு இருக்கிறாரு. அவருக்கும் நல்லா இருக்குதுன்னு சொன்னாரு. எல்லாருக்குமே நான் அந்த ஒரு மேடம் வந்து அவங்களுக்கு வந்து இது அல்சர் பிரச்சனை இருந்துச்சு. அவங்களுக்கும் கியூர் ஆயின்னு வந்து இருக்குதுங்க சார். அதனால சப்ளிமெண்ட் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணலாம் சார் தைரியமா அப்படின்றது என்னுடைய சஜஷன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. எனிவே உங்களுக்கு வாழ்த்துக்கள். அதாவது எப்போ நீங்க வீடியோ நம்மளுடைய நமக்கு கிடைச்ச அந்த குரோத்தை நீங்க வீடியோ எடுத்து போடணும்னு நினைச்சீங்களோ அப்பவே நீங்க வந்து வின் பண்றதுக்கு உங்களை நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸ்லைட்ல அதான் போட்டுக்கிறேன். லூசர்ஸ் ஃபோக்கஸ் ஆன் வின்னர்ஸ், வின்னர்ஸ் ஃபோக்கஸ் ஆன் வின்னிங். அதாவது தோக்குறவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஜெயிக்கிறவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஜெயிக்கிறாங்க இவங்க ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஜெயிக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க ஜெயிக்கிறதுக்கான வழியை மட்டும்தான் பாக்குறாங்க. சோ இன்னைக்கு வந்து பேசுறவங்க நிறைய பேர் நிறைய பேசுவாங்க, நிறைய பின்னால பேசுவாங்க. அதுதான் நம்ம விதைக்கிறத விதைச்சுக்கிட்டே இருக்கணும். முளைச்சா அது அந்த மரமாக மாறும். அது முளைக்கல அப்படின்னா அது உரமா மாறும். கண்டிப்பா சார். அனுபவம் தான் நிறைய நம்மளுக்கு பாடம் கத்து கொடுக்கும். நிச்சயமா ஒவ்வொரு மனிதர்கள்ட்ட இருந்தும் நம்ம பாடம் கத்துக்கிறோம். ஒவ்வொரு மனிதர்கள்ட்ட இருந்தும் பாடங்கள் கத்துக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய ஷேரிங் அதுவும் பாடங்கள் தான். கரெக்டா? தேங்க்யூ சார். ஆமா சார். அதனால ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு புத்தகம். நாம் அவருடன் பழகும் போது பேசும்போதுதான் புதியதாக ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். நம்ம வந்து ஒரு ப்ராஸ்பெக்டை போய் பார்க்கும்போது கூட அவங்கள்ட்ட இருந்து ஒரு விஷயத்தை கத்துக்குவோம். கண்டிப்பா சார். ஆரம்பத்துல 2012 நாங்க வெஸ்டீஜ் எடுத்து ஒரு 3 மாசத்துல கோயம்புத்தூர்ல ஒரு நபர்கிட்ட நாங்க ஸ்பைரல் நாவை பற்றி பேசும்போது அவரு எங்களுக்கு ஸ்பைரல் நாவை பற்றி நிறைய தகவல் கொடுத்தாரு. அப்ப இந்த ஸ்பைரல் நாவை விற்கிறதுக்கு கோயம்புத்தூர்ல அந்த ஸ்டேடியத்துக்கு எதிர்க்கவே என்னுடைய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கு. அதுல நான் உங்களுக்கு ஒரு கடையை தரேன், அதுல வச்சு நீங்க ஸ்பைரல் நாவை சேல்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னாரு. காரணம் என்னன்னா அவரு மாதம் ஸ்பைரல் நாவை மலேசியால இருந்து வாங்கிட்டு வரேன். ஒரு பேக்கு 3000 ரூபாய் 4000 ரூபாய் நம்ம பணத்துக்கு நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப அப்படி ஒரு விஷயத்த அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டோம். அப்ப ஸ்பைரல்னா எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான பொருள் அப்படின்றத அன்றைக்கு எங்களுக்கு புரியாம இருந்த நேரத்துல அவர் சொல்லி கொடுத்தாரு. ஸோ நாம சந்திக்கிற ஒவ்வொருத்தட்ட இருந்து ஒவ்வொரு பாடத்தை கத்துக்கலாம். கண்டிப்பா சார். ஸோ தமிழ் மேடம் கூட எங்க நிறைய மார்னிங் செஷன்ல நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ சார். மார்னிங் செஷன் உங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்தது அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுடைய ஆர்வம் இல்லாம உங்களுடைய உழைப்பு இல்லாம நீங்க வர முடியாது. ஸோ அதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். சார் நான் நீங்க சொன்னது சரிதான் சார். ஏன்னா வந்து ஒவ்வொருத்தர்லயும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கு சார். இருந்தாலும் வந்து கடவுள் கொடுத்தது இருக்கு. ஏன்னா நம்ம கடவுள்கிட்ட அதுதான் சார் வேண்டுறோம். இப்ப நானே போனா கூட கடவுள்கிட்ட அதுதான் சார் வேண்டுறோம். ஏன்னா எனக்கு இதுல இருந்து வெளியே வரக்கூடாது, எனக்கு எனக்கு நல்ல மாதிரியா நடத்தி கொடுங்க, எனக்கு பின்னது தெரியாம எனக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட வேண்டதே அதான் சார். வெரி குட். அப்புறம் சப்ளிமெண்ட் ஒருத்தர்கிட்ட சொல்லியிருக்கேன் சார்.
அதுவும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். ஆனா நல்லா இருக்கு, நான் போடுறேன் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் சார். அதனால நான் எடுத்துக்கிறேன் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிங்கிறாங்க சார். நான் போடுறேன் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எப்போ நம்பிக்கை வந்தது? சார் எனக்கு அது போட்டு எனக்கு நல்லா இருக்குங்க சார். ஏன்னா அந்த எனக்கு வந்து இந்த எலும்பு உறுதி இல்லாம எலும்பு வலியா இருந்தது. அது போட்டா இடுப்பு ரொம்ப வலியா இருக்கும் சார். அது போட்டதுங்க நல்லா இருக்கு சார். அது வந்து பொழுதிக்கும் அந்த இடுப்பு வலி வரதில்ல. நான் டைலர் செய்யறேங்க, டைலர் சார். அந்த இடுப்பு வலி தான் சார் அதிகமா வலிக்கும். அத போட்டதுல இருந்து அது வலி இல்ல சார். அதனால என்ன- நான் அத போட்டுக்கிறேன் எடுத்துக்கங்க. என்னென்ன என்னென்ன சப்ளிமெண்ட் போட்டீங்க? சார் அது பேரு தான் தெரியல சார். இந்த சிகப்பு கலர் ஒரு நோனியா அயன்ஃபோலிக்கா? ஆம் சிகப்பு கால்சியம். சிகப்பு பச்சை. சரி, ஓகே. ஆலோவேரா போட்டீங்களா? அது அதுங்க சார். அப்புறம் உங்களுக்கு என்ன கேனடர்மா கொடுத்தாங்களா? அந்த குளுக்கோசமின் ரெட் கொடுத்தாங்களா? கலர் ஒரு டேப்லெட் சார். சரி, ரைட், ஓகே. உங்க அப்ளைண்ட் யார் உங்களுக்கு கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபைன். எனிவே, அதாவது சப்ளிமெண்ட்டை எடுக்க ஆரம்பிச்சாதான் நம்ம அதை பற்றி பேச முடியும். நான் திரும்ப திரும்ப பதிவு பண்ணிட்டே இருக்கேன். ஒரு நல்ல ஒரு பிசினஸ் மேனா வெஸ்டீஜ்ல ஒரு பெரிய வெற்றியாளரா வரணும் அப்படின்னா நீங்க பொருட்களை பயன்படுத்தாம பெரிய வெற்றியாளரா வர முடியாது. முக்கியமா சப்ளிமெண்ட். எஸ் சார். சப்ளிமெண்ட் நம்ம உள்ள கொடுக்குறோம், ஒருத்தருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம எடுத்து நமக்கு வரக்கூடிய நம்பிக்கை அவங்க முன்னாடியே அந்த சப்ளிமெண்ட்டை சாப்பிட்டு காட்டணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய பேரு டாக்டர் கொடுக்குற மாத்திரை மருந்து எதுவா இருந்தாலும் சாப்பிட்டுருவாங்க. அதுல எத்தனையோ சைடு எஃபெக்ட் வந்தா கூட அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. கரெக்ட் சார், கரெக்ட். சைடு எஃபெக்ட் நிறைய வந்துகிட்டு இருக்கு, பட் அது வெளியே தெரியல. ஆனா நீங்க கொண்டு போய் கொடுக்கும்போது ஒரு சப்ளிமெண்ட் தான் இது, பட் அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கும் அதை எடுக்கிறதுக்கும் அவங்க கேட்கிற கேள்விகள் நிறைய. அதாவது நம்ம கூட பிறந்தவங்க கிட்ட நம்ம கொடுக்கும்போது கூட நம்மகிட்ட அந்த கேள்விகள் வரும். அதனால அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டா கொஞ்சம் நம்ம எடுத்தா நம்ம ஸ்ட்ராங்கா பேச முடியும். கண்டிப்பா சார். எந்த ஒரு சப்ளிமெண்டா இருந்தாலும் சரி, நீங்க எடுத்துட்டு உங்களுக்கு கிடைச்சக்கூடிய ரிசல்ட்டை நீங்க பேசும்போது இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும், இன்னும் நம்பிக்கையை கொடுக்கறதா இருக்கும். எதிரில் இருக்கிறவங்க கட்டாயம் அதை வாங்கி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதை புரிஞ்சுக்கிங்க. ஏன்னா எல்லாருக்கும் வெஸ்டேஜ்ல நிறைய சாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கு, தப்பே இல்லை. எல்லாரும் இன்னைக்கு வந்து மன வலிமை கொடுக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவும் லாஸ்ட் வீடியோவையும் பேசுனீங்க தவிர இடையில ஒரு வீடியோ போட்டேன், அதை எத்தனை பேர் பேசுனீங்க? எத்தனை பேர் அதை புரிஞ்சுக்கிட்டீங்க? புரிஞ்சுக்கணும் சார். ரொம்ப லென்த்தி ஆயிடும் பேசல, அவ்வளவுதான் சார். மத்தபடி வேற எதுவும் இல்ல. லென்த்தி ஆகணும்ன்றது இல்ல, அது அதை பத்தி ஒரு வார்த்தை. கண்டிப்பா சார். கரெக்டா? கரெக்ட் சார், கரெக்ட். ஏன்னா நீங்க வெஸ்டீஜ்ல ஒரு 2 வருஷத்துல ஜெயப்பிரியான்ற ஒரு மேடம் அவங்களுடைய சக்சஸ் ஸ்டோரி வேணா நான் நாளைக்கு நாளை போடுறேன், பாருங்க. எந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணி, எவ்வளவோ ஸ்ட்ரகிள், எவ்வளவோ இது. ஒரு சின்ன பொண்ணு அவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க அப்பாவுக்கு ஸ்கூட்டி வாங்கி கொடுத்துருக்காங்க, இன்றைக்கு வீடு கட்டுறாங்க, மாசம் 3 லட்சம் ரூபாய் வருமானங்க. ஒரு 6500 ரூபாய் சம்பளத்துக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, அது அந்த சம்பளத்துக்கு முன்னாடி அவங்க படிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, எல்லாமே அவங்க சக்சஸ் ஸ்டோரியில சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவ்வளவு ஸ்ட்ரகிளை தாண்டி இன்றைக்கு வந்து மாசம் 3 லட்சம் ரூபாய் வாங்குறாங்க. நம்ம எல்லாருமே 1 லட்சம் ரூபாய் வாங்குறதுக்கு நம்ம பிளான் பண்றோம், பட் அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு நம்ம எவ்வளவு உழைக்கணும், எவ்வளவு ட்ரைனிங் அட்டன் பண்ணணும், எவ்வளவு நம்மளை தயார்படுத்தணும் அப்படின்னா நம்ம காரணங்களை சொல்லிக்கிட்டே இருக்கோம். நிஜம் சார், நிஜம். ஒருத்தர் ஜெயிக்காததுக்கு 1000 காரணங்கள் சொல்லலாம், ஆனா ஜெயிக்கிறதுக்கு ஒரே காரணம் அவருடைய ஃபோக்கஸ். அவருடைய ஃபோக்கஸ் முழுசும் அந்த ஸ்டார்டிங்ல ஒருத்தர் பிக்ஸ் பண்றது அந்த 1 லேக். 1 லேக்ன்றது சின்ன அமௌண்டா அப்படின்னு கேட்டா இல்ல. நிச்சயமா இன்றைக்கு நம்ம எல்லாரும் வாங்கக்கூடிய சம்பளத்தை கம்பேர் பண்ணும்போது நிச்சயமா பெரிய அமௌண்ட் தான். இந்த 1 லேக் சேலரிக்கு ஒவ்வொருத்தரும் எவ்வளவு டென்ஷன் ஆகுறாங்க, எவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியிருக்கு, எவ்வளவு ப்ரெஷர் ஏற்றிக்க வேண்டியிருக்குன்னு ஐடில
ஒர்க் பண்ற ஆளுங்களை கேட்டீங்கன்னா தெரியும். ஏன்னா நான் கூட இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா என் பையன் பொண்ணு 2 பேருமே ஐடில தான் ஒர்க் பண்றாங்க. பட் அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் என்ன, அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் பண்றாங்கன்றதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒவ்வொரு ப்ரொமோஷனும் ஒவ்வொரு டார்கெட்டும் அவங்களுக்கு எந்த மாதிரிலாம் ப்ரெஷர் கொடுக்குது. அப்போ அவங்க இன்னும் 1 லட்ச ரூபா வாங்கல, அதுக்கே இவ்வளவு பட் வெஸ்டீஜ்ல ஒருத்தர் 1 லட்ச ரூபா வாங்குறாருன்னா எவ்வளவு சந்தோஷமா ஜாலியா அந்த பிசினஸ் பண்றாரு அப்படின்றது மட்டும் அப்புறம் அடுத்த பக்கத்தை பாருங்க. நம்மகிட்ட இருக்க சப்ளிமெண்ட்ஸ், நம்ம சாப்பிட்ற சப்ளிமெண்ட்ஸ், அது கொடுக்கக்கூடிய ரிசல்ட்டு, நம்மகிட்ட இருக்க அக்ரி ப்ராடக்ட்ஸ் அது கொடுக்கக்கூடிய ரிசல்ட்டு, நம்மகிட்ட இருக்க கலர் காஸ்மெட்டிக்ஸ் அது கொடுக்கக்கூடிய பியூட்டி, இது எல்லாமே பார்க்கும்போது நம்ம எந்த அளவுக்கு ஜாலியா அந்த பிசினஸ் பண்ணணும். ஒரு நாள் மானிட்டேஷன் வர்றது, மறுநாள் வரல, மறுநாள் வர முடியல, தூங்கிட்டேன், ஏதோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணங்கள். பட் இதை கத்துக்கிட்ட விஷயத்த ஃபீட்பேக்ல நம்ம எந்த அளவுக்கு பேசுறோம். இந்த மைக்கை ஆன் பண்ணி பேசுறதுக்கே நிறைய பேருக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கு. சில பேருக்கு தப்பா பேசிடுவோமோன்ற பயமா இருக்கு. சில பேர் தைரியமா பேசுறாங்க. பேசுறவங்க ஃபீல்டுலயுமே பேசுறாங்க. நீங்க இங்க பேச ஆரம்பிச்சதாங்க பேச முடியும். நான் யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. இது உங்களுக்குள்ள இருந்து வரணும். மாற்றம் உங்களுக்குள்ள இருந்து வரணும். தைரியம், தன்னம்பிக்கை உங்ககிட்ட இருந்து வரணும். உங்களுடைய தன்னம்பிக்கைய வேற யாரும் கொண்டு வந்து தர முடியாது. உங்களுக்குள்ள இருக்கிறது தான். அந்த தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு. எத்தனையோ ஆமா சார். நீங்க ஒவ்வொரு ப்ராடக்ட் ட்ரைனிங்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டை பற்றியும் போடும்போது அன்றைக்கு நம்ம இந்த ப்ராடக்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், நல்லா இருக்கு. அப்போ இன்னைக்கு அதை 4 பேருக்கு நம்ம டீமோட உட்காந்து பார்க்கும்போது நம்ம டீம்ல உள்ளவங்களும் தெரிஞ்சுக்குவாங்களா இல்லையா? நான் ஒவ்வொரு விஷயமும் அதுதான் சொல்றேன். வாரத்துல ஒரு நாள் 15 மேக்சிமம் 15 நாளைக்கு ஒரு நாள் உங்க டீம் மீட்டிங் வைங்க. உங்க டீம் மீட்டிங்கோட வைக்கும்போது தான் உங்க டீமோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு பில்ட் ஆகும். இப்போ ஜெகதீஷ் சார், பிரபு சார்லாம், ரவிச்சந்திரன் சார்லாம் அடிக்கடி டீமோட பேசுறாங்க. வெங்கடேஷ் சார்லாம் நான் பார்க்குறேன். அந்த டீம் மீட்டிங்ல தான் நிறைய ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும். ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும் பொழுது தான் உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது எந்த ஒரு ட்ரைனிங் மீட்டிங் நீங்க கூப்பிட்டாலும் அவங்க வருவாங்க, அவங்க வந்து கலந்துக்குவாங்க, அவங்க நீங்க சொல்றத செய்வாங்க. அப்பதான் அவங்களும் ஜெயிக்க முடியும், நீங்களும் ஜெயிக்க முடியும். இது நம்ம ஒருத்தர் மாரல் சப்போர்ட். ஜெயிக்க வச்சு ஜெயிக்கிற பிசினஸ் வின் கான்செப்ட். ஒருத்தரை ஜெயிக்க வச்சாதான் ஜெயிக்க முடியும். மற்ற நெட்வொர்க்லாம் ஒருத்தரை காலி பண்ணி இன்னொருத்தர் ஜெயிக்கிறது. இன்னைக்கு பைனரி கான்செப்ட் நிறைய வந்திருக்கு. கீழே ஒருத்தரை காலி பண்ணி மேல ஒருத்தர் ஜெயிக்கிறது. ஆனா இது அப்படி இல்லை சார். இங்க ஒரு விஷயம் சொல்ல விரும்பல சார். இங்க ரீசெண்டா ஒரு முந்தா நேத்து நான் டேட்டு போட போயிருந்தேன் ஒரு கஸ்டமருக்கு. அவங்க ஏதோ ப்ராஃபிட் ஷேரா சார், ஏதோ ஒரு பைனரி பிசினஸ் தான். வெறும் ஐடி போட்டுக்கிறதுக்கு இந்தியா உள்ள லோக்கல்ல நீங்க பண்ணீங்கன்னா 1000 ருபீஸ் மேடம். நீங்க இன்டர்நேஷனல் இந்த பிசினஸ் பண்ணோம்னா 10,000 ருபீஸ் ஐடிக்கு. இதுல வந்து நீங்க நிறைய லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். ஏற்காடுல மீட்டிங் இருக்கு வாங்கன்ட்டு எனக்கு கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன், சார் ஆல்ரெடி நான் வெஸ்டேஜ்ன்ற ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனில இருக்கேன், அது தவிர்த்து வேற எதுவும் பண்ற ஐடியா இல்லைன்னு சொன்னேன். இல்லை மேடம் நீங்க ஒரு வாட்டி வந்து பாருங்கன்றாங்க சார். ஜஸ்ட் ஐடி போடுறதுக்கே 10,000 ரூபாய் சார். என்னால கேட்டு எதுவும் சொல்ல முடியல சார். ஜஸ்ட் கேட்டுக்கினேன். சரிங்க சார் சரிங்க சார் பார்க்கலாம் சொல்லிட்டு நிறைய நான் கான்செப்ட் வருது. ஸோ அதாவது உங்கள்கிட்ட இருக்க பணத்தை வாங்குறதுக்காக உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி உங்களை வந்து ஒரு ஐடி வாங்கி அது இதெல்லாமே மணி செயின் பிஸ்னஸ் தான். ஆமா சார். ஆனா சார் எனக்கு தெரியாது சார் ஐடிக்கு இவ்வளோ காஸ்ட் எல்லாம் இருக்குதுன்றது. பிகாஸ் நான் இதுவரை போட்டதில்ல, அவ்வளோ காசெல்லாம் நான் எப்பவும் பே பண்ணதில்லை. ஆனா அவங்க ஐடிக்கு 10,000 சொன்னோன்னு என்னால் எதுவும் பேச முடியல. சரி சரின்னு சொல்லிட்டு நான் அவாய்ட் பண்ணிட்டேன். பட் ஆனா நிஜம் ஒருத்தர் நம்ம கீழே மட்டும் தள்ளிட்டு தான் மேலே வரணும்னா அந்த மாதிரி பிசினஸ் எதுக்கு சார் நம்மளுக்கு? அதாவது 10,000 ரூபாய் ஐடியை அசால்ட்டாக வாங்குறவங்களும் இருக்கிறாங்க. இன்னொரு கம்பெனியில் 14 ஐடி 20 ஐடி 70 ஐடின்னு வாங்கிட்டு இருக்கிறாங்க. 1 லட்சம் ரூபாய் கொடு 1,40,000 கொடுன்னு நம்ம இந்தியாவில் சென்னையில் இருக்கிற ஒரு கம்பெனி ஒரு பைனரி கான்செப்டே வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதுலேயும் சேர்றதுக்கு நிறைய பேர் கற்றுக்கிட்டு இருக்காங்க.
அதுதான் சார். நீங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை ஒரு 3000 வாங்கி ரூபாய்க்கு வாங்கிக்க, கடையை மாத்தி வாங்குங்கன்னு சொல்றதுக்கு நமக்கு பயமா இருக்கு, வெக்கமா இருக்கு, கூச்சமா இருக்கு நம்ம போய் பேசுறதுக்கு. ஆனா ஒரு 10,000 ரூபாய் கொடுங்கன்றதுக்கு அசால்ட்டா கேக்குறாங்க. நிஜம் சார், நிஜம். 50,000 கொடு, 1,00,000 கொடுன்னு ஒரு சில கம்பெனிகள் அசால்ட்டா பேசுறாங்க. நிஜம் சார், நிஜம். இன்னைக்கு வந்து அந்த கம்பெனிகளை பற்றி பெருமையா வேற நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அதாவது சார், குயிக் மணி 20,000 சிஸ்டம். மேடம் ஒரு நிமிஷம் நான் பேசி முடிச்சிடுறேன். சார். குயிக் மணி சிஸ்டத்துல அவங்க போயிட்டு இருக்காங்க. ஆமா அதாவது சார். இன்னைக்கு வந்து மணி ரொட்டேஷன்ல நிறைய பேரு நிறைய விஷயங்களை இழந்துகிட்டு இருக்காங்க, தனக்கு தெரியாமையே இழந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இங்க ஒரு கம்பெனி 20 வருஷமா ப்ராடக்ட் பேஸா சக்சஸ்ஃபுல்லா சூப்பரா பண்ணிட்டு இருக்க ஒரு கம்பெனில சூப்பரா பேசுறதுக்கு எல்லாருக்கும் பயம். சார் டெய்லி மீட்டிங் வரேன் சார். சரி சார், எல்லா மீட்டிங்கும் நைட்டு ராஜன் சார் மீட்டிங், நம்ம அருள் பிரகாசம் சாருடைய ப்ராடக்ட் ட்ரைனிங் எல்லாமே நான் அட்டன் பண்றேன் சார். சரி, எங்க ஏரியாவில் விஐபி வந்தா நான் அட்டன் பண்ணுவேன் சார், ப்ராடக்ட் ட்ரைனிங் வந்தா அட்டன் பண்ணுவேன் சார். ரைட்டு, சிஎன்டி நடந்தாலும் அட்டன் பண்ணுவேன் சார். அடுத்த ப்ராசஸ் என்ன? யாருக்கிட்டே நான் பேசல சார். ஏங்க எப்படி பேசுறதுன்னு தெரியல சார். இப்படி சொல்றவங்களும் இருக்கிறாங்க. நிஜம் சார். அதாவது தெரியல தெரியல தெரியலன்னா அது அப்படியே தான் இருக்கும் லைஃப் லாங். நீங்க பேச ஆரம்பிச்சாதான் பேச முடியும். இன்னைக்கு மற்ற விஷயங்களுக்கெல்லாம் நீங்க பேசுறீங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், எல்லா விஷயத்துக்கும் ஒரு சினிமாவை பற்றி, வேட்டையனை பற்றி கமாண்டு, அமரனை பற்றி கமாண்டு, கர்நாடகா இது மகாராஷ்டிரா எலெக்ஷனை பற்றி, வயநாட்டில் பிரியங்கா மேடம் ஜெயிச்சதை பற்றி கமாண்டு, இதெல்லாம் நம்ம மணிக்கணக்கா பேசுறோம் ஒவ்வொருத்தையும். உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் தேவையான விஷயத்த நம்ம பேசுறோமா? பிரச்சனை அப்படின்னா ஒரு பயமும் ஒரு பாசிட்டிவ் இல்லாத தன்மையும் வரும். ஆனா சவால்னு சொல்லி பாருங்க, உங்களுக்கு ஒரு தைரியமும் ஒரு தன்னம்பிக்கையும் வரும்னு சொன்னாங்க. ஆனா நீங்க வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தையும் சவாலா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும். ஸோ இன்றைக்கு சென்னையில மழை புயல் வரும்ன்றாங்க. மழை நல்லா பெஞ்சிட்டு இருக்கு இப்போ. இங்கேயும் சார், சித்தூர்லயும் சார். இதுவும் ஒரு சவால் தான். ஸோ அந்த சவாலை நம்ம எதிர்கொள்ளணுமே தவிர அதுக்காக பயப்படக்கூடாது. எல்லாமே சவால் தான். இயற்கை கொடுக்கக்கூடிய சவால் மனிதர்களை இன்னும் திடப்படுத்துறதுக்கு, இன்னும் புத்திசாலியா மாத்துறதுக்காக இயற்கை கொடுக்கக்கூடிய சவால் இது. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார், இந்த சவாலான நேரத்துல இன்னையிலேருந்து மதியம் 11:15 ஒரு ஜூம் மீட்டிங் பிளான் பண்ணலான்னு யோசிச்சிருக்கேன் சார். நம்ம டீம் மக்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிட்டோம். வெரி குட், பண்ணுங்க, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ரவிச்சந்திரன் சார் கிரவுண்ட் டைரக்டர், தெரியாதவங்களுக்காக அறிமுகப்படுத்துறேன். சார் வந்து மேடம் டீம்ல கிரவுண்ட் டைரக்டர். ஸோ சார் என்னுடைய பேரல் லைன். ஸோ உங்களுக்கும் பேரல் லைனாக இருக்கலாம், அப்ளைனாக இருக்கலாம். சார் அடிக்கடி மார்னிங் செஷனில் திடீர்னு வருவாங்க, கருத்து சொல்லுவாங்க. ஆனால் தொடர்ந்து 11 மணிக்கு தொடர்ந்து செஷன் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 11 மணிக்கு ஒரு செஷன். சார் டெய்லி பண்ண போறீங்களா, இன்றைக்கு மட்டும் பண்ண போறீங்களா? இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம் சார், டெய்லி பண்றோம் சார். ஓகே, டெய்லி சார் 11 மணிக்கு 11:15 நான் குரூப்ல போடுறேன். ஓகே, சார் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ யார் யாருக்கு இந்த டைம் சூட்டபிளா இருக்கோ, உங்க டீம்ல யார் யாருக்கு சூட்டபிளா இருக்கோ அவங்களெல்லாம் பார்க்க வைங்க. ரவிச்சந்திரன் சார் வாழ்த்துக்கள். இன்னைக்கு செஷன் 11 மணி செஷன்ல நான் வருவேன் கண்டிப்பா. தேங்க்யூ. வாங்க வாங்க, எல்லாருமே வாங்க, எல்லாருமே வாங்க. உங்க டீம்ல இந்த யார் யாரெல்லாம் இந்த 11:15 கம்ஃபர்டபுளா இருக்கோ அவங்கள வர வைங்க. எஸ் சார், எஸ் சார். மீண்டும் 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 உங்களுக்கு எல்லாம் சொல்லிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். எல்லா செஷனையும் அட்டன் பண்ணுங்க, அறிவை வளர்த்துக்குங்க, அதை கொஞ்சம் செலவு பண்ணுங்க. அதை ஆக்ஷன்ல கொண்டு போனால் மட்டும்தான் உங்க அக்கௌண்ட்ல பணம் ஏறும். கண்டிப்பா கண்டிப்பா சார். உங்க டீம்ல பிவி ஏறும், உங்க அக்கௌண்ட்ல பணம் ஏறும். எல்லா ட்ரைனிங் மீட்டிங் நான் அட்டன் பண்றேன், நான் ஐ ஆம் ரெடி அப்படின்ட்டு நம்ம எல்லாத்தையும் அட்டன் பண்றது தப்பே கிடையாது. சந்தோஷமான விஷயம், நல்ல விஷயம்.
ஆனா அதை ஆக்ஷன்ல கொண்டு போறதுதான் புத்திசாலித்தனம். ஸோ ஆக்சுவலி தேங்க்யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ரவிச்சந்திரன் சார் மீண்டும் தேங்க்யூ வாழ்த்துக்கள். சார். இந்த தேங்க்யூ சார். மார்னிங் தேங்க்யூ செஷன் சார். சார்பா உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஸ்டார்ட் தேங்க்யூ சார். பண்ணுங்க, தேங்க்யூ சார். சிறப்பா செயல்படுங்க. தேங்க்யூ சார். நானும் தேங்க்யூ ஃப்ரீயா சார். இருக்கும்போது கட்டாயம் வர்றேன். வாங்க சார். வெல்கம் ஆனா சார். இன்னைக்கு வர முடியும்னு நம்புறேன். ஏன்னா இன்னைக்கு மழை இருக்கிறதுனால எங்கேயுமே போக முடியாது. வெரி குட். பிளான் பண்ணுவோம். வாழ்த்துக்கள். சூப்பர். தேங்க்யூ. சந்தோஷம் சார். தேங்க்யூ சார். சார் லிங்க் வந்துட்டு இந்த குரூப்லயே போடுவீங்களா சார்? ஆமா இல்ல ஆமா சார் கட்டாயம் போடுறேன் நம்ம போடுறேன். 300 PV குரூப்லயும் இதுலயும் போடுவோம். இன்ஃபோலையும் போடுறேன். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். சார் ஒரு விசிட் பதிவு பண்ணிக்கிறேன் சார். ஒரே நிமிஷம் சார், ஒரு விசிட் பதிவு பண்ணிக்கிறேன். அதாவது ரவிச்சந்தர் சார் வந்து இப்ப முதல் படி எடுத்து வச்சுக்காரு. இந்த மீட்டிங் நான் போடுறேன், மீட்டிங் எல்லாத்துக்கும் நான் உட்கார வைக்கிறேன், அவங்களுடைய டவுன்லைன் எல்லாம் உட்கார வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு முன்னால வந்து நம்ம இந்த 11 மணிக்கு வந்து நான் மீட்டிங் வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி நம்ம குரூப்ல இருக்கிற அத்தனை அப்ளைனுமா டவுன்லைன் யாரா இருந்தாலும் சரி, எல்லாருமே அவங்கவுங்க முயற்சிக்கு வந்து நம்ம வெற்றியாளரா மாறுறதுக்கு உண்டான விஷயங்களை தான் சார் சொல்றாரு. நான் வந்து குரூப்ல வந்து நான் மீட்டிங் வைக்கிறேன் அப்படின்னு எல்லாருமே அந்த மாதிரி வச்சோம்னா பெரிய சாதனை, நம்ம இந்தியா லெவல்ல பெரிய ஒரு சாதனையாளரா மாறிடலாம் அப்படின்ற விஷயத்த சார் ரவிச்சந்தர் சார் சொல்ல வந்திருக்காரு. எல்லாமே இந்த குரூப்ல வந்து நம்ம கலந்து இந்த மீட்டிங்ல நம்ம நாலேஜ் எடுத்தோம்னா நம்ம இதே மாதிரி சார் மாதிரி பெரிய லெவல்ல சாதனையாளரா மாறக்கூடிய விஷயத்த சொல்றதா வந்திருக்காரு. வெரி குட் மார்னிங். தேங்க்யூ சார். எஸ் சார். எஸ் சார். எல்லாருமே சாதிக்கலாம் சார். அதுக்கான முயற்சியும் நீங்க பயிற்சியும் எல்லாம் மட்டும் இருந்தா போதும். சாதிக்கணுமான விஷயத்த சொல்றதுக்கு நீங்க நான் மீட்டிங் வைக்கிறேன், யார பொங்கலுக்கு வர்றாங்க, நான் ஃபர்ஸ்ட் பொங்கலுக்கு வர்றேன் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க சார். சூப்பர், வெரி குட். அஸ்தலான விஷயத்த சொல்லி வைக்கிறீங்க. சாரு முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் சொல்லுங்க கத்துறாரு. ஆனா யாருமே சொல்லல. ஆனா முன்னால நீங்க வந்து நான் மீட்டிங் வைக்கிறேன்னு சொல்றீங்க பாரு, துணிச்சலான விஷயம் சார். பெரிய வெற்றியாளராக மாறுறதுக்கு பெரியான வாய்ப்பு நிறைய இருக்கு. ரவிச்சந்திர சாருக்கு எல்லாருமே ஒரு பாராட்டு கொடுங்க. பெரிய ஒரு சாதனையாளர் சார். தேங்க்யூ. எல்லாருமே சாதனையாளர் தான். எல்லாருமே வந்து முயற்சி எடுத்து அதுக்கான வெற்றி அடைகிறவங்க தான். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ.